ரொம்ப காயப்படுத்திட்டாங்கல்ல. அவங்க செய்ததை உங்களால மறக்கவே முடியல. நடந்ததை நினைச்சு நினைச்சு ரொம்ப கவலையோடு கூட நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கீங்க. அதானே? அவங்களுக்கு திரும்பி நம்ம ஏதாவது செஞ்சு நம்ம படுற வேதனையையும் நம்மளுடைய பெயினையும் அவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காக தான் பரிசுத்த வேதாகமத்துல ஒரு வசனம், தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். இன்னைக்கு don't concentrate on the hurt that has happened to you. உங்களில் இருக்கிற அந்த காயத்தை குறித்து கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா அதை பற்றி நினச்சிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாகவே உங்களால் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. ஆனால் அந்த காயங்கள் உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கும்ல, அந்த பாடத்தை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஃபோக்கஸ் ஆன் த லெசன் தட் யூ ஹேவ் லேர்ன்ட். அப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது we will grow. நீங்கள் வளரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் இன்னைக்கு இந்த வசனங்களை உங்களுக்கு சொல்லுகிறோம். we want you to grow. தீமைக்கு சரி கட்ட வேண்டாம், கர்த்தருக்கு காத்திருப்போம், அவர் பார்த்துக்கொள்வார். Have a nice day. God bless you.